2008ல் ஹாலிவுட்டில் ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்துச்சு. ஜோக்கர் ரோல் பண்ண ஆக்டர் சடனாக இறந்துட்டாரு. ஆனால் இங்கே ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கோஇன்சிடென்ட் என்னென்னா, அவர் நடித்த கேரக்டர் ஜோக்கர் கியாஸை க்ரியேட் பண்ணுற வில்லன். பட் ரியல் லைஃப்பில் அந்த கேரக்டர் தான் அவர் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிருச்சுன்னு பிலீவ் பண்ணாங்க. ஸோ கொஸ்டின் என்னென்னா, ஒரு சினிமா ரோல் ஒரு மனுஷ லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுமா? எஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹாலிவுட்டோட மோஸ்ட் மிஸ்டீரியஸ் ஆக்டரோட ஸ்டோரி. திஸ் இஸ் அ லைஃப் ஆஃப் ஹீத் லெட்ஜர். ஹீத் லெட்ஜர் 1979 ஆஸ்திரேலியாவில் பிறந்தார். சின்ன வயசுலேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் கிட்ஸ். ஸ்கூலில் படிக்கிறத விட ஆக்டிங், செஸ், க்ரியேட்டிவிட்டியில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஆக்சுவலி அவர் செஸ்ஸில் ரொம்ப டேலண்டட். ஆனால் அவர் மைண்டில் ஒரு ட்ரீம் இருந்துச்சு, சினிமா. 16 வயசில் ஹீத் லெட்ஜர் ஒரு போல்ட் டெசிஷன் எடுத்தார். ஸ்கூலை கம்ப்ளீட் பண்ணாமல் ஆக்டிங் பர்சியூ பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணார். அவர் சின்ன சின்ன டிவி ஷோவில் ஆக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். கொஞ்சம் இயர்ஸ் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ஹாலிவுட்டில் சான்ஸ் கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் அவர் ரொமான்டிக் ஹீரோ ரோல் தான் பண்ணார். மூவி லைக்ஸ் 10 Things I Hate About You, The Night Tale. அப்போல்லாம் ஆடியன்ஸ் அவரை ஒரு சார்மிங் ஹீரோவாக தான் பார்த்தாங்க. அப்புறம் அவர் சீரியஸ் ரோல் அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். 2005 ஒரு மூவி வந்துச்சு, ப்ரோக்பேக் மவுண்டன். அந்த ரோலில் ஹீத் லெட்ஜருக்கு ஆஸ்கர் நாமினேஷன் கூட கிடச்சிச்சு. திடீர்னு ஹாலிவுட் சடனாக ரியலைஸ் பண்ணாங்க, இவன் ஜஸ்ட் ஹீரோ இல்லை, ஒரு சீரியஸான ஆக்டர் அப்படின்னு. 2007 ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. டைரக்டர் கிறிஸ்டோஃபர் நோலன் தி டார்க் நைட்டுக்கு ஒரு ஜோக்கர் கேரக்டர் தேடினார். அந்த கேரக்டர் ரொம்ப டேஞ்சரஸ் ரோல், ஒரு வில்லன் ரோல். ஆனால் நோலன் ஒரு ரிஸ்க் எடுத்தார், ஹீத் லெட்ஜரை சூஸ் பண்ணார். ஹீத் லெட்ஜரோட ப்ரிப்ரேஷன் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட். ஏன்னா ஹீத் லெட்ஜர் நார்மலாக ப்ரிப்பேர் பண்ணல. அவர் 48 days ஹோட்டல் ரூமில் தனியாக இருந்தார். ஃபோன் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அவுட் சைட் வேர்ல்டு இல்லை. ஒன்லி ஒன் திங், த ஜோக்கர் கேரக்டர். அவர் ஜோக்கரோட அந்த வில்லன் சிரிப்பை மிரர் முன்னாடி நின்று சிரித்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தார். அவர் டைரி கூட மெயின்டைன் பண்ணார். அந்த டைரியில் ஸ்கேரி ட்ராயிங்ஸ், கிரேசி தாட்ஸ், கியாட்டிக் கோட்ஸ் எல்லாம் எழுதினார். அவருக்கு ஒரே ஒரு கோல், அந்த கேரக்டர் ரியலாக இருக்கணும், ஆக்டிங் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான். அதுக்காண்டி அவர் தன்னைத்தானே வருத்திக்கிட்டார். 2008 தி டார்க் நைட் ரிலீஸ் ஆச்சு. ஆடியன்ஸ் எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. பிகாஸ் அந்த ரோல் ரொம்ப பயங்கரமாகவும் ரியலாகவும் இருந்துச்சு. ஹாலிவுட் ஹிஸ்ட்ரியில் ஒரு பெஸ்ட் வில்லன் பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஒன்று அப்படின்னு இடம் வாங்கினார். நமக்கெல்லாம் ஜோக்கர்னாலே அந்த வில்லன் தான் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு அவர் டெடிக்கேஷனாக அந்த பேஷனில் இருந்திருக்கார். ஆனால் அந்த மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 2008 ஜானில் ஹீத் லெட்ஜர் இறந்துட்டார். அவருக்கு ஜஸ்ட் 28 ஏஜ் தான். என்டையர் ஹாலிவுட்டும் ஷாக் ஆச்சு, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாரும். மூவி ரிலீஸ் ஆன அப்புறம் ஹீத் லெட்ஜர் ஒரு லெஜெண்டரி ரோல் ஆகிட்டார். பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படின்னு ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்காரு. இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் இருக்கு, ஒரு ஆக்டர் ஒரு ரோலுக்கு இவ்வளோ டெடிக்கேஷன் கொடுக்குற லெவல் போகலாமா, இல்லாட்டி அது டேஞ்சரஸாக மாறி இருக்குமா? பட் ஒன் ஃபேக்ட் கிளியர், ஹீத் லெட்ஜர் சினிமாவுக்கு ஒரு அன்ஃபர்கெட்டபிள் கேரக்டர் கொடுத்துருக்கார், ஜோக்கர். இன்னைக்கு கூட பீப்புள் ஜோக்கரை பற்றி பேசும்போது ஃபஸ்ட்டு நேம் வர்றது ஹீத் லெட்ஜர் தான்.